ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் 3/6/26க்கான ரிசல்ட். டிஎஃப் 494 191. நேற்று நம்ம கெஸ்ஸிங் போடலை, நேற்றுமே டபுள்ஸ் தான். 193 ஏசி டபுள்ஸ் அடிச்சிருக்கு. அண்டு 1ஆந்தேதி டபுள்ஸ் தான். ஐ திங்க் இது டபுள்ஸ் மாதமாக இருக்குன்னு தான் தோணுது. மேபி டபுள்ஸ் நிறையா வரலாம். பிசி இல்லைனா ஏபி இல்லைனா ஏசி டபுள்ஸ் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரின்னு தெரியுது. சரி, பார்க்கலாம். நேற்று ரிசல்ட் இதுதான். 3/6/26க்கான ரிசல்ட் வந்து டிஎஃப் 494 191 494 191. இன்றைக்கி தேதி 4/6/26. கருணா ப்ளஸ் லாட்ரியோட கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி தேதி 4/6/26. ஓகேவா? இன்றைக்கி பி போர்டுக்கான சான்ஸ் 3 இல்லைனா 4, சி போர்டுக்கான சான்ஸ் 4 இல்லைனா 9, ஆல் போர்டுக்கான சான்ஸ் 4. அண்டு எப்பயுமே நம்ம சொல்கிற மாதிரி தான், பி போர்டு இல்லைனா சி போர்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆல் போர்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் வந்து 439, 394, 943, 234, 179. ஓகேவா? இந்த நம்பர்ஸ் தான் 4/6/26 கருணா ப்ளஸ் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கைஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் பி போர்டு இல்லைனா சி போர்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது ஆல் போர்டு, தேர்டு வந்து 3 டிஜிட் நம்பர்ஸ். பெட் பண்ணுறவங்க பி இல்லைனா சி போர்டு மேலே பெட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் தான் தொடர்ந்து கண்டினியூஸாக வின் ஆகிட்டே இருக்கும். ஓகே, 3 டிஜிட் நம்பர்ஸ் இந்த 5 தான். 439, 394, 943, 234, 179. ஸோ இதையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கைஸ். இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமானது. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். லிமிட்டுக்கு மேலே ப்ளே பண்ண வேண்டாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஏன்னா என்ன தான் நம்ம கெஸ் பண்ணாலும் நமக்கு லக்கும் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வின் பண்ண முடியும். ஸோ லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகே கைஸ், பார்க்கலாம்.